வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எம்பர் ட்ரேடிங் சொல்யூஷன். இன்றைக்கி என்ன ஸ்ட்ராட்டஜி பார்க்குறோம் அப்படின்னா, கேன் அது என்னங்கிறத நீங்களே செக் பண்ணிக்கோங்க. கேன் சம்மந்தமான ஒரு ஸ்ட்ராட்டஜி, அந்த நேம் யூஸ் பண்ண வேண்டாம்னு ஸ்டார்ட் போட்டிருக்கேன். இது ஒர்த்து 10,000 rupees. ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, நார்மல் கேன் தான், கேன் ஸ்கொயர் ஆஃப் 9 தான், அதை வச்சு எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இது கேன் ஸ்கொயர் ஆஃப் 9, இது எக்ஸல் சீட்டில் கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இந்த கேனில் ஒரு இன்புட் ப்ரைஸ் போட்டிங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு 4,000 போட்டிங்க அப்படின்னா, ஒரு பை அபவ் செல் பிலோ ஒரு 3 டார்கெட்டு. உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஆப்போசிட், பைனா செல் பிலோ அபவ் டார்கெட்டாக இருக்கும், ஸ்டாப் லாஸாக இருக்கும். பைனா செல் அப்படிங்கிறது ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஓகே, இதில் எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னா, இது எப்படி ஸ்ட்ராட்டஜி, என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, ஓகே, ஒரு ஹேண்டில், ஓகே, ஒரு ஹேண்டிலோட ஹை ப்ரைஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 4,000, ஓகே, லோ ப்ரைஸ் 3,500, ஒரு 4 வேண்டாம், 3,500 வேண்டாம், ஓகே, 3,900, 100 பாயிண்ட் உங்களுக்கு ஒரு ரேஞ்சாக வச்சுக்கலாம். ஓகே, க்ளோஸ் அப்படின்னா உங்களுக்கு 3,919 வச்சுக்கோங்க. ஓகே, 10 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் வச்சுருக்கு. இப்போது இந்த ஹேண்டில் கிரீன் கண்டில், அதனால் நான் இப்படி போட்டிருக்கேன். ஒரு 3,900 லோ, 4,000 ஹை. ஓகே, இப்போது ஹைக்கும் லோக்கும் கேன் வேல்யூ எடுக்கிறாங்க. ஓகே, எடுக்கணும், அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எடுக்கணும். 4,000 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 இது கிடைக்கும், பை அபோவ் கிடைக்கும், செல் பிலோ கிடைக்கும். ஓகே, பை அபோவ் அப்படின்னா 4,000ல் பை அபோவ் கிடைக்கும், செல் பிலோ வந்து 3,984ல் உங்களுக்கு செல் பிலோ கிடைக்கும். ஓகே, இப்போது இந்த க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த மார்க்கெட்டு எந்த ப்ரைஸை ஃபஸ்ட் டச் பண்ணுதோ அந்த இது எடுத்துக்கணும். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 3,984 டச் பண்ணுது அப்படின்னா நீங்கள் இங்கிருந்து சேல் பண்ணணும். இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜி. ஓகே, இது என்னென்ன டைம் பீரியடில் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் வரிசையாக சொல்லிடுறேன். ஒரு ஹைக்கும் லோவுக்கும் எப்படி போட்டு எப்படி என்ட்ரி எடுக்கணுங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. இது வந்து டார்கெட் பை அபோ, ஒருவேளை செல் பிலோ எடுத்துட்டீங்க, பை அபோ எடுக்கிறீங்க அல்லது செல் பிலோ ஏதாவது ஒன்று எடுங்க. பை அபோ எடுத்துட்டீங்க, ஒரு 4,000 ஃபஸ்ட்டு ரீச் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். 4,000லேயே எடுக்கிற மாதிரி இருக்கும். 4,000 ரீச் பண்ணுது அப்படின்னா 4,000ல் பை, டார்கெட்டு 4,030, 30 பாயிண்ட்டு டார்கெட்டு. அது சேம் டைம் ஸ்டாப் லாஸும் அதுக்கு மேலே வரும். ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு இங்கே தான் வரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பை வந்து இங்கன்னா டார்கெட் வந்து உங்களுக்கு இந்த ப்ரைஸ் வரும், ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ப்ரைஸ் வரும். ஓகே, இதுவே செல் அப்படின்னா இந்த ப்ரைஸில் செல் பண்ணுவீங்க, டார்கெட்டு இங்கே, ஸ்டாப் லாஸு இங்கே. இதுதான் பை பண்ணினீங்கனாலும் செல் பண்ணினீங்கனாலும் இதுதான் பைக்கும் செல்க்கும் டார்கெட்டு. ஓகே, இந்த எக்ஸல் சீட்டை உங்களுக்கு அப்படியே சென்ட் பண்ணுறேன், நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இது என்னென்ன டைமில் இது எடுக்கணும். ஓகே, இப்போது ஒரு ஹேண்டிலோட ஹை ப்ரைஸ் லோ ப்ரைஸையும் எடுத்து கேனில் போடுறீங்க. ஃபஸ்ட்டு எது ரீச் ஆகுதோ அந்த லெவல் எடுத்துக்கிறீங்க. ஓகே, இது தெளிவாயிடுச்சு இல்லையா? அடுத்தது என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ரீவியஸ் டேவோட லாஸ்ட் 1.5 மணி நேரத்தோட ஹைலோ எடுத்துக்கணும். ஓகே, அந்த லாஸ்ட் 1.5 ஹவரோட ஹையும் லோவும் எடுத்து நீங்கள் இதே மாதிரி கேன் ஸ்கொயர் ஆஃபில் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வேல்யூ கிடச்சிரும். அதில் எந்த வேல்யூ ஃபஸ்ட்டு ரீச் ஆகுதோ அதனுடைய டார்கெட் நீங்கள் போய்க்கணும். ரெண்டாவது, கேப் அப் ஆர் கேப் டவுன் அப்படின்னா, ஓகே, இது வந்து இன்சைடு ப்ரீவியஸ் டேவோட இன்சைட்லேயே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி எடுக்கணும்.
கேப் அப் ஆர் கேப் டவுன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸோட ஹை லோ எடுத்துக்கணும். ஓகே, கேப் அப் ஆனாலும் சரி கேப் டவுன் ஆனாலும் சரி ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸோட ஹை லோ எடுத்துட்டு இதே மாதிரி இந்த கேன் வேல்யூவில் போட்டு நீங்கள் பை செல் எடுத்துக்கணும். ஓகே, மூணாவது இந்த எல்லா நாளுமே 5:30 to 6 ஓகே இந்த ஹேண்டிலோட ஹைலோ எடுத்துட்டு நீங்கள் கேனில் போட்டு பைசல் எடுத்துக்கணும். இந்த மாதிரி 3 டைப்பாக காலை ஜெனரேட் பண்ணலாம். ஓகே, நீங்கள் ஜெனரேட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ரொம்ப ஆவரேஜான ப்ராஃபிட் தான் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் கேனில் இந்த ஸ்டாப்லாஸாக வைக்காமல் 30 பாயிண்ட் ஸ்டாப்லாஸாக வைக்கும்போது நார்மலாக ட்ரெண்டே சேஞ்ச் ஆகும். அப்படிங்கிறதுனால நீங்கள் மேக்ஸிமம் நார்மலான ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஃபுல்லாக ட்ரஸ்ட் பண்ணி பண்ணுறது இல்லை, இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. 10,000 ருபீஸ் கொடுத்து படித்த ஸ்ட்ராட்டஜி, அதனால் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி தெரியும் அப்படின்னா இதோட சேர்த்து பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ணுறீங்கன்னா இது மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அதுக்கு தான் அந்த ஸ்ட்ராட்டஜி போஸ்ட் பண்ணுறேன்.